இன்றைய தியானம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரோமர் 8:31. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறதான பொழுது இந்த நிருபத்திலே அநேக காரியங்களை இந்த 8ஆம் அதிகாரத்தில், ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம அதிகமாய் அதை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த 31ஆம் வசனத்தில் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி வசனத்தில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆகவே இதெல்லாம் எழுதுறாரு பவுல். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்தால் நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு விரோதமாய் யார் வந்தாலும் அவங்கள கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அநேக வார்த்தைகள் இருக்குது பைபிளில். நம்ம பட்சத்தில் கர்த்தர் இருந்தால் நமக்கு விரோதமாய் ஒருவரும் நிற்க முடியாது. நீங்கள் 46ஆம் சங்கீதம் 1-11 வரைக்கும் உள்ள வசனத்தை படித்தீங்கன்னா கோராகின் புத்திரர் மிக அழகாக பாடியிருப்பாங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். நம் பட்சத்தில் அவர் இருப்பார் என்றால் எத்தனை கோலியாத்துகள் வந்தாலும் இராணுவங்களின் தேவன், சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட கோலியாத்தா இருந்தாலும் சரி, அவன் விழுந்து அவன் பட்டயத்தாலே அவனை கொல்லும்படிக்கு நமக்கு முன்னாடி விழுவான். நம்மோடு கர்த்தர் இருக்கணும். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் அதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எழுந்த உடனே அந்த நாள், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்கப்பா, உங்களுக்கு பிரியமானதை சிந்திக்க என் ஐம்புலன்களை ஒப்புக் கொடுக்கிறேன், நீ பரிசுத்தப்படுத்தும் என்னுடைய கண்கள், செவிகள், வாய், நாவு, உதடு, கரங்கள், பாதங்கள், உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும். நீங்கள் என் பட்சத்தில் இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் என் பட்சத்தில் இருக்கணும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், சுற்றில சத்துருக்கள் இருந்தாலும் நமக்கு பயம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 15:1 கர்த்தர் சொல்கிறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நான் உனக்கு பெரிய கேடகம், பயப்படாதே. எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் தான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கேடகம் அவர்தான், நமக்கு பலனும் அவர்தான். ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரா, நம்மோடு இருக்கிறாரா, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். பிரியமானவர்களே, நம்மோடு இருந்தால் பயப்பட வேண்டாம். எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நம்ம ஞாபகப்படுத்துறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா கிட்ட கர்த்தர் சொல்றார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். குழந்தையா இருக்கும்போதே கர்த்தர் பேசிட்டார். 1ஆம் அதிகாரம் நீங்கள் 5 படிச்சுட்டு வந்தீங்கன்னா, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நீ எங்கே போகணும், யார்கிட்ட பேசணும், எல்லாவற்றையும் நான் உனக்கு கட்டளையிடுவேன், நான் உனக்கு சொல்லி தருவேன், நீ பேசணும், நீ அவங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி எரேமியாவுடைய வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன் எரேமியா 1:9 சொன்னார். 10ஆம் வசனத்தில், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார்ன்னு எரேமியா எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் அவர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக அவங்கெல்லாம் யுத்தம் பண்ண வருவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். நீங்கள் எரேமியா 20ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். இது கர்த்தர் சொல்றார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒருவராலும் முடியாது. அவர் நமக்கு கேடகம், அவர் நமக்கு மகா பெரிய பலன். நம்ம வாயில் அவர் வார்த்தையை வச்சிருக்கிறார். விரோதமாக வருவாங்க, ஆனால் நம்மளை மேற்கொள்ள மாட்டாங்க. ரட்சிக்கும்படிக்கு அவர் நம்மோடு இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். படிக்கிற பிள்ளையே, வேலைக்கு போகிற சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் இருக்கிறவர்களே, ஊழியத்தை செய்கிறவர்களே, தொழில் செய்கிறவர்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு இருந்தா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார்னு சொல்லுங்க. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள்னு சொல்லுங்க. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் அவர்கள் வெட்கப்படுவார்கள்னு சொல்லுங்க. மிகவும் வெட்கப்படுவார்கள்னு சொல்லுங்க. மறக்கப்படாத நித்திய இலச்சை அவளுக்கு உண்டாகும்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லிட்டே போங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலும் என்னிலும் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம். அந்த வார்த்தையெல்லாம் நமக்காக உரிமையாக்கி கொண்டு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ரோமர் 8:31 படி இந்த நாளிலே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தர் நீர் அவர்கள் பட்சத்தில் இருப்பீராக, அவர்களோடு இருப்பீராக. அவளுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வந்தாலும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நீர் அவளுக்கு கேடகமாக மகா பெரிய பலனுமாக இருந்து அவர்களை ரட்சித்து அவர்களை காத்து அவர்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி இலச்சை அடையும்படி அவர்களை காத்து கொள்வீராக. உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்கள் கர்த்தர் எங்களுக்குள் பெரியவராய் இருக்கிறார்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீர் அவர்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வீராக. சத்துருக்களை மடங்கடித்து போடுவீராக. துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.